இதெல்லாம் பண்ணும்போது நம்முடைய வம்சாவளியை காத்துக்கின்னு இருக்கிற அந்த குலதெய்வம் அது சாபமாகவும் நமக்கு. 5ஆம் இடத்தில் ராகுவோ இல்லை கேதுவோ அமையும் போகுது, 4ஆம் இடத்தில் அமையும் போகுது, வாழ்க்கையில் அவங்கவுங்க அந்த பசங்களுடைய வாழ்க்கையில் குறை ஏற்படுகின்றது. 7ஆம் இடத்தில் அமையும் போது திருமண தடை ஏற்படுகின்றது. குலதெய்வத்தை நான் ராசி நட்சத்திரத்தோட தொடர்பு படுத்தி முதல் முறையா நான் இப்பதான் பாக்குறேன். உண்மையா யாரு ஞானத்தை தேடி போறாங்களோ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு கடவுள் குருவா வந்துடுவார். ஞானம் என்பது அந்த மரத்தடியில இல்லை, அவர் உணர்ற உணர்வுல தான் ஞானம் இருக்குது. இப்போ குலதெய்வத்துடைய சாபம் எல்லாம் சொல்றாங்கல்ல, குலதெய்வம் சாபம் விடுமா? அப்படி இருந்தா குலதெய்வத்துடைய சாபத்துல இருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம் சார்? இப்ப குலதெய்வத்துடைய சாபம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? நம்ம சாப்பிடுறோம், வாய் தின்பது வயிறு நிரம்ப வரத்தான். ஆனால் வறுமையே வாழ்க்கையே தின்றுவிடும். அந்த வறுமை எப்படி ஒருத்தருக்கு வரும்னா இந்த குலதெய்வத்துடைய சாபத்தால அவங்களுக்கு வரும். குலதெய்வம் சாபம் கொடுக்குமா சார்? குலதெய்வத்துடைய வழிபாடு விட்டு போனவங்க, தன்னுடைய முன்னோர்களை சரியா பாதுகாக்காத விட்டவங்க, தன்னுடைய கூட இருந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளை கொடுக்காம ஏமாத்தினவங்க, ரெண்டாவது மற்றவங்களுக்கு பொருளை இவங்க எடுத்துக்கினவங்க, தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காதவங்க, அறிவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கட்டுறதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அதுல மறைக்கிறது, ஏமாற்றுறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்முடைய வம்சாவளியை காத்துக்கின்னு இருக்கிற அந்த குலதெய்வம் அது சாபமாகவும் நமக்கு. அதனாலதான் இவங்களுடைய வாழ்க்கையில சிறக்காது. 3 தலைமுறைக்கு நல்லா வாழ்ந்தவங்களும் இல்லை, 3 தலைமுறை கெட்டவங்களும் இல்லைன்னுவாங்க. இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு வெளியே வரணும். அப்போ அதுக்கு தான் ஆண்டுக்கு ஒரு நாள் இந்த குலதெய்வத்துடைய குலதெய்வத்துக்கு என்னென்ன தேவையோ சிறப்பு, அதாவது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எத்தனையோ குலதெய்வம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம், அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த ஆண்டுதோறும் சரியா செய்யும் போகுது, செய்து அங்க வேண்டும் போகுது, அதை அன்னதானமா மற்றவங்களுக்கு கொடுக்கும் போகுது இவருடைய குறை விலகும். அதுக்கு தான் குலதெய்வத்துக்கு வருடத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை போய் வேண்டிக்கணும். வாங்க, ஒரு குழந்தை பிறந்தா அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு முடி எடுக்கணும். இதெல்லாம் ஏன் அந்த காலத்துல இருந்து சொல்லின்னு வர சொல்ல ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கிறது. ஒரு குலதெய்வத்துக்கு போக சொல்ல நம்மளுடைய சமூகம் என்ன, நம்மளுடைய யார் சொந்தக்காரன், இவங்கெல்லாம் ஒன்னா கூடி வணங்கும் போது இது குலதெய்வம் எல்லாம் கூடு. அப்போ எல்லாரும் இவங்க கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும், ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு அவங்கள பார்க்கணும், இவங்கள மாதிரி நம்மளும் நல்லா ஆகணும், இது மாதிரி நல்ல எண்ணங்களை வர வச்சுக்கிறதுக்கு தான் இந்த குலதெய்வ வழிபாடு. அப்போ இது மாதிரி நல்லது செய்யும் பொழுது அந்த குலதெய்வம் நமக்கு அருள் செய்யும். இல்லைன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில பிறக்கின்ற பிள்ளைக்கு 5ஆம் இடத்தில் ராகுவோ இல்லை கேதுவோ அமையும் போகுது, 4ஆம் இடத்தில் அமையும் போகுது, வாழ்க்கையில அவங்கவுங்க அந்த பசங்களுடைய வாழ்க்கையில குறை ஏற்படுகின்றது. 7ஆம் இடத்தில் அமையும் போது திருமண தடை ஏற்படுகின்றது. 9ஆம் இடத்தில் அமையும் போது இந்த கேதுவுடையது, இந்த குலதெய்வத்து தொடர்புடையது கேது, அந்த கேது அமையும் போது அவர்களுக்கு பாக்கியம் கிடைக்க மாட்டேன், எல்லாம் இருந்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொருத்தர் அவருடைய சொந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போய் அனாதையா இருக்கக்கூடிய நிலைமையை கொடுக்குது. ஒரு மனிதன் அனாதையா ஆகக்கூடியதை இந்த குலதெய்வம் தான், குலதெய்வத்துடைய பாவத்தால் தான் ஒரு மனிதன் தனிமையா போயிடும், அனாதையா இருக்கிறான். இதெல்லாம் இந்த குலதெய்வத்துடைய சாபங்களால் கிடைக்கின்றது. இதெல்லாம் இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா ஆண்டுக்கு ஒரு தடவைனாச்சுன்னா குலதெய்வத்தை போய் வணங்கணும். யார் ரொம்ப குறையில இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவணும். இதெல்லாம் பண்ணா மாற்றம் வரும். இப்ப எனக்கு பொருள் தேவையெல்லாம் எதுவும் இல்ல, என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கு, நான் கடவுளோட போய் சேரணும், இந்த முழுமை முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு நிலை கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் சார்? இப்ப ஆசை என்பதும்
மோகம் என்பதும் காரகமா இருக்கிறது ராகு. உலக மனுஷன் வாழ்க்கையில இந்த கிரகம்தான். முக்தி என்பதற்கு ஒரு முக்தி ஞானம் என்பதற்கு காரகமா இருக்கிறது கேதுவும் சனியும் தான். ஆசை என்பது செயல்படுத்தக்கூடியது செவ்வாய். நம்ம ரத்தம், நம்ம உடம்புல ஓடுது ரத்தம். மனம் என்பது மதி, அறிவு. இதுக்கு அதிபதியா இருக்கக்கூடியது சந்திரன். இதுதான் நம்மளை இயக்குது. ஓகே சார். இதுக்கு இவங்க என்ன நாளுக்கு போகணும் இந்த முக்தி ஞானம்? அப்போ இவங்க எந்த லக்னத்துல இவங்களுடைய லக்னமோ அந்த லக்னம் விழுந்த நட்சத்திரம் எதுவோ அந்த நாளில் இவர்கள் எந்த கடவுளை வணங்குறோமோ அவங்கவுங்க விருப்பம் அந்த கடவுளை அந்த நாளில் வணங்கும் போகுது. இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், எந்த தெய்வமா இருக்கும் வணங்கும் போகுது இவங்களுக்கு இந்த பிறவியின் பயனும் இந்த பிறவியற்ற நிலையும் அப்பதான் கொடுக்கும். இப்போ ஞானின்னு ஒரு சொல்றீங்க. ஞானி யார்? ஞானி யார்? ஞானி நிறைய ஆசை இல்லாதவங்க, பேராசை இல்லாதவங்க, அடுத்தவங்களுக்கு உதவுறவங்க. இப்போ நான் போட்டு கால எழுத்து போட்டு நீ ஞானி. அந்த கால எழுத்து எடுத்துட்டா ஞானி. அதாவது ஞானம் என்பதற்கு நான் என்ற ஆணவமும் நீ என்ற பேதமும் தான் என்ற ஒரு எண்ணம் விட்டுட்டவனும் நீ யாரு ஒரு பாகுபாடு பார்க்காதவனும் தான் ஞானி. ஓகே சார். இப்போ ஞானம் கிடைக்க எந்த நட்சத்திரத்துல யார வணங்கலாம்னு சொல்லிட்டீங்க. இந்த ஞானம் கிடைக்கணும்னா இதுக்கு ஆதாரமா ஒரு குரு இருக்கணும்ல சார். இப்படி ஒரு நல்ல குரு அமைய எந்த நட்சத்திரத்துல எந்த தெய்வத்தை? குருவை தேடுறது ஒரு மனிதனுக்கு அதாவது சொல்லுவாங்களா, ஒருவருக்கு ஞானத்தை தேடும் போது குரு அவரை தேடி வந்து விடுவார். தானாவே வந்துருவாங்களா சார்? உண்மையா யாரு ஞானத்தை தேடி போறாங்களோ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு கடவுள் குருவா வந்துடுவார். இதுதான் சிறப்பு. அப்போ எது கிடைக்கும்? கடவுளே குருவா வந்துருவாரா? கடவுள் குருவா அனுப்பிச்சிருவாரா சார்? குருவா கடவுள் மாதிரி நமக்கு குருவா அமைவாங்க, தானாவே அமைஞ்சிருவாங்க. திருஞான சம்பந்தருக்கு யார் குருவா இருந்தாங்க? ஒண்ணுமே இல்லை. இருக்கிற 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. எல்லாருக்கும் குரு இருக்கிறாங்களா? ஒண்ணுமே தெரியாது. கண்ணப்ப நாயனாருக்கு உடனே ஞானம் கிடைச்சிச்சு. ஏன்னா அவரு எதுவும் தெரியாது. அவருக்கு வழிபாடு பண்ணனா அவ்வளவுதான். எதிர்பாராத அன்பு, எதிர்பாராமல் வாழ்க்கை, இதுதான் பெரிய ஞானம், பெரிய அருள். இதெல்லாம் கொடுக்கும். கடவுள்கிட்ட எதிர்பாராம நம்ம வச்சுக்கிற அன்பு தான் கடவுள் நம்ம கிட்ட வரும். போதி மரம்னா அரச மரம். அந்த போதி மரத்து அடியில வைத்த எல்லாருக்குமே ஞானம் கிடைச்சிடுமா? அது அங்க போயிட்டு உக்காந்தா. ஞானம் என்பது அந்த மரத்தடியில இல்லை, அவர் உணர்ற உணர்வுல தான் ஞானம் இருக்குது. அதாவது அருவி துறவி 2 பேர். இவங்க 2 பேருக்கு என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? ஆசை இருக்கக்கூடாதா? அருவியும் துறவியும் இவங்களுக்கு தலகணம் இருக்கக்கூடாது. அருவி தேங்கி நின்னுச்சுன்னா புரோஜனப்படாது. அருவி யாரு சார்? அருவி என்றால் தண்ணி கொட்டுது பாருங்க, அருவி. அருவி. அருவியும் துறவி. ஓகே, நான் கூட அறிவில் சிறந்தவர் அந்த மாதிரி நினைச்சேன். அருவி. அருவின்னா நம்ம குற்றாலத்துல அருவி தண்ணி கொட்டுது பாருங்க, அது மாதிரி அருவியும் துறவியும் 2 பேருக்கும் தலைகணம் இருக்கக்கூடாது. அருவிக்கு தலைகணம்னா அங்கேயே நின்றுச்சுன்னா யாருக்கும் பயன்படாது. துறவிக்கு தலைகணம் வந்துச்சுன்னா ஞானன்றது ஒன்னும் இல்லாத போயிடும், புரோஜனப்படாது. அவர் வாழ்க்கை புரோஜனப்படாது. இவங்க 2 பேருக்கும் தலைகணம் இருக்கக்கூடாது. அப்ப ஞானத்துக்கு என்ன இருக்கக்கூடாது? தான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதாவது தான் ஒரு சொல்லுக்கு அந்த எண்ணத்தை யாரு விடுறாங்களோ அவங்க முக்தி பெறாங்க. இப்போ மும்மூர்த்திகள் சொல்றாங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவன். இதுல யாரு சுகமானவர், சுகமா உக்காந்துங்கிறவர் யார்? இது கேள்வி. சொல்லுங்க. விஷ்ணு பகவான். அவர் என்ன பண்றாரு?
அவர் வந்து பாம்புல சிவனேன்னு இருக்கனால நீங்க சிவனை சொல்வீங்க. இல்ல அதுக்கு நான் சொல்றேன். ஓகே. இப்போ இவர் என்ன பண்ண, நீங்க விஷ்ணு சொன்னீங்க, வந்து அவர் என்ன பண்ண, பார்க்கடல்ல மகாலட்சுமிய படுத்திருப்பார். பக்கத்துல உக்காந்துன்னு அவரு பள்ளி கொண்டு இருக்காரு பார்க்கடல்ல. ஆமா பள்ளி சார். கொண்ட பணக்கார பெருமாள் கடவுள் கூட. ரொம்ப வசதியானவர், ம். கண்ணை முடிக்கணும் ரொம்ப இருக்கிறாரு வசதி. அவர் சுகமான கடவுளா? அவர் இதயத்திலேயே மகாலட்சுமி இருக்கிறாரு. ஆமா. ரொம்ப சிறப்பு. அப்ப பிரம்மா, ம். அவரு ஞானத்துக்கு அவர் தான் அதிபதி. நம்ம மக்களை பிரம்மா ரொம்ப படைக்கிறது, பிஸியான உலகத்தை கடவுள். எல்லாத்தையும் படைக்கிறது. பிரம்மனின் படைப்பு தான் உலகம். அதாவது பிரம்மம் என்பது உணரக்கூடிய பெருஞானம். அதுக்கே அவர் தான் பிரம்மான்ற பேரு. அவர் தான். ஏன்னா உயிரை படைக்கிறதுனால ஒரு பிரம்மா. அவருக்கு மனைவி யாரு? சரஸ்வதி. அறிவுக்கு தெய்வம் யாருன்னா சரஸ்வதி. இருக்கிறதுலயே சுகமா இருக்கிறது யாருன்னு கேட்டா சிவன் தான் சுகமா இருக்கிறார். சார் பாவம் சார், சுடுகாட்டுல இருக்காரு, மனைவியை பிரிஞ்சாரு. அவர் எங்க இருந்தாலும் தன்னில் ஒரு பாதியை கொடுத்த அரண் சிவன். மனைவி எங்க கூட்டுக்கிறார்? தன்னில ஒரு பாதியாவே கூட்டுக்கிறாரு. அப்போ அவர் எப்பயுமே சுகமா இருப்பாரு. ரெண்டாவது மனைவியை எடுத்துன்னு வந்து தலையில வச்சிருக்கிறார். பிறை என்ற சந்திரனையும் சூடி இருக்கிறார். அப்போ கங்கையை தலையில வச்சிருக்கிறார். 2 மனைவியை வச்சுக்கிறாரு. ஒருத்தர் பக்கத்துல கூடியே வச்சுக்கிறாரு. அப்போ அவர் சுகவாசியா? யார் சுகவாசி? அதாவது கரிச்சர்மம் தரித்தபரன் கைலை வாசன், கண்ணிதழோ மான் மழுவும் இரு கரத்தின் ஏந்தி, அரிச்சதொரு யுகம் தேடி அறியாத மூர்த்தி, அவனிதனில் யான் கனவே அறிய வேண்டி, பரிச்ச புவிதனில் உதித்த ஆன்மாக்களின் வாழ்வு வளம் செய்ய அருள் செய்கின்ற சிவனே சுகமானவர். அவர் தான் அருள் பெரும் சிவனாய் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் உண்ணாமலை அம்மையோடு கூட இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர். அப்போ அவர் எவ்வளவு சுகமா இருக்கிறாரு. இவர் மனைவியை பக்கத்துல வச்சுக்கிறாரு, அவர் கூடியே வச்சுக்கிறார். தன்னுடைய 2 பாகமா வச்சிருக்காரு. சுகவாசினா சிவபெருமான். சிவன் தான் சுகம். ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டா சிவன் தான். ஓகே சார். முக்தியும் சிவன் தான். இப்போ ஒருத்தருக்கு உங்களுக்கு கேக்குறீங்க, பணம் பொருள் எல்லாம் கிடைச்சிச்சு ஒருத்தருக்கு. ஞானத்தை கடைசியா ஏன் ஞானத்தை கேட்டீங்க? கடைசியா அதானே சார். ஏன் கடைசியா அதை கொடுக்கக்கூடியவர் சிவன். அப்ப யார் பெரியவர்? சிவன் தான் பெரியவர். ஒருத்தருக்கு எல்லாம் பொருள் இருந்தாலும் அதெல்லாம் போயிட்டு கடைசியா தேடக்கூடியது ஞானமும் முக்தியும் தேடக்கூடிய, அதை கொடுக்கக்கூடிய சிவனே எல்லாருடைய சிறப்பு பெற்றவர். குலதெய்வத்தை நான் ராசி நட்சத்திரத்தோட தொடர்பு படுத்தி முதல் முறையா நான் இப்பதான் பாக்குறேன். சோ இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்துல குலதெய்வத்தை எப்படி வணங்கினா என்னென்ன பலன் பெறலாம் அப்படின்னு இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா ரொம்ப விரிவா சொன்னீங்க. அதோட நம்மளுடைய எண்ணங்கள் எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவலா எண்ணங்கள் சரியா இருந்தா வாழ்க்கையை நாமளே சரி பண்ணிக்க முடியும்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களோட பேச ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். நன்றி சார். வணக்கம். நன்றி. வணக்கம். அனகரக ஜோதிடர் செந்தில் மனவை செந்தில்.